இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கவே பார்க்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் எழும்பி நிற்கிறார். கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய நன்மையை பரிசிக்க பண்ணுகிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த நடு மத்தியாயத்திலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அற்புதம் நடக்கும். கர்த்தர் என்னை ஜெயிக்க பண்ணுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை அதிசயமாய் நடத்துகிறவர். அப்படின்னா எல்லாரை போல அல்ல, நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களை போல அல்ல. நமக்காக கர்த்தர் அதிசயங்களை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்வாராக. நீங்கள் பல மாதங்களாய் எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் இந்த மாதம் ஆண்டவர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து அதற்கு ஒரு பெரிய பலனை இந்த மாதம் கர்த்தர் காண்பதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் வழி நடத்துவாராக. சஞ்சலமில்லாத ஒரு மாதமாக இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு மாற்றுவாராக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளே சுகத்தை ஆண்டவர் இந்த மாதம் கிருபையாய் கர்த்தர் கட்டளையிடுவாராக. நமக்கு விரோதமாய் எழும்புகிற அத்தனை ஆயுதங்களையும் ஆண்டவர் இந்த மாதம் முறித்து, ஈட்டியை முறிக்கிறவர், வில்லை முறிக்கிறவர், இந்த மாதம் சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பெரிய பந்தியை ஆயத்தப்படுத்துவாராக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆமேன் என்று இந்த மாதம் ஆண்டவர் நம்மை ஜெப ஆவியினால் கர்த்தர் நிரப்புவாராக. அவரை தேடுகிற அன்பினால் ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் நிரப்புவாராக. வேதத்தில் இருக்கிற அநேக ரகசியங்களை இந்த மாதம் கர்த்தர் கற்றுக் கொடுப்பாராக. படுக்கையிலே கிடக்கிற அநேக காரியங்களை இந்த மாதம் கர்த்தர் எழும்பி நடக்க பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்முடைய நம்பிக்கைக்கு கர்த்தர் இந்த மாதம் உயிர் கொடுப்பாராக. அல்லேலூயா, ஆமென். நிறைய பேருடைய பல நாட்களுடைய கனவுகள், நிறைய பேருடைய பல வருடங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நமக்கு அநேகருக்கு ஆண்டவர் எப்படி தந்திருக்கிறாருன்னா ரொம்ப சுலபமாய் தந்திருக்கிறார், ரொம்ப ஈஸியாக தந்திருக்கிறார். சிலருக்கெல்லாம் ஒரு நாளையில் 3 நேரம் சாப்பிட்றது அப்படின்றதே ஒரு பெரிய கனவு. சில பேருக்கு ஒரு நாளில் இல்லைன்னா ஒரு மாதத்தில் ஒரு வருஷத்தில் ஒரு துணி வாங்குறது அப்படின்றது நிறைய பேருடைய கனவு. அது நிறைய பேருக்கு தூரமாக இருக்கிறது. சிலருடைய கனவு ஒரு 10 வருஷத்துக்குள்ளே நான் ஒரு 2 வீலர் ஒன்று வாங்க மாட்டேன்னா இது பலருடைய கனவு. ஆனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் இருக்கிற கனவுகள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி கிடைக்கிது அப்படின்னு சொன்னால் சிலருக்கு நமக்கு ரொம்ப சுலபமாகவே கிடைக்கிறது. நிறைய பேர் இன்றைக்கி கூட என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் என்னைக்கு நடப்பேன், நான் நடக்க மாட்டேன்னா, நான் நடந்து ஒரு சர்ச்சுக்கு, நான் நடந்து ஒரு கடைக்கு நான் என்னைக்கு நடப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேருடைய கனவு. அது கனவு, ஒரு நாள் நான் நடக்கணும் அப்படின்றது. ஆனால் நமக்கு ஆண்டவர் எத்தனை மணி நேரம் நடந்தாலும் வலிக்காத கால்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அப்போது நம்ம எதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கனவை நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு டெய்லி நமக்கு நிரந்தரமாய் ஆண்டவர் தந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? எத்தனையோ நபர்களை என்னுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆண்டவரே நீர் என்ன செய்தீர், நான் ரொம்ப நாள் ஜெபம் பண்ணேனே, அந்த சத்தத்தை நீ கேட்கவே இல்லையே, இந்த மாதிரிலாம் நான் நினச்சேனே, இதெல்லாம் நடக்கவே இல்லையே. ஆனால் உண்மையிலேயே இது ஒரு பக்கத்தை நீங்கள் பார்க்கறதுனால தான். ஆனால் இன்னொரு பக்கத்தை நீங்கள் பார்ப்பீர்களே ஆனால் நிச்சயமாகவே நான் ஆராதிக்கிற தேவன் என்னை அதிசயமாய் அவர் நடத்துகிறார். என்னை அவர் அதிசயமாய் நடத்துகிறார். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். எத்தனையோ பேரை காட்டிலும் ஆண்டவர் என்னை மிகவும் மகிமையாய் கர்த்தர் என்னை அருமையாய் வைத்திருக்கிறார். அப்படியே 2 கரங்களை மேலே உயர்த்தி நன்றி, நன்றி அப்பா நல்லவரே, முழு பலத்தோட சொல்லுங்க, நல்லவரே, இன்றும் வல்லவரே, இன்றும் என்றும் நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே.
ஒரு 10 டைம் கையை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. முழு பலத்தோட அப்பா பார்த்து சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது, ஆண்டவரே என்னை சாதாரணமாய் அல்ல, என்ன நீங்க அதிசயமா நடத்துறீங்க ஆண்டவரே. என்ன நீங்க அதிசயமா நடத்துறீங்க ஆண்டவரே. நிறைய பேருடைய கனவு, நிறைய பேருடைய 10 வருடத்தினுடைய சேமிப்பு, நிறைய பேருக்கு கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிற அநேக காரியங்களை என்னுடைய அருகாமையில் எனக்கு தந்து என்னை அதிசயமாய் நீர் நடத்தி வருகிறதற்காய் கரங்களை தட்டி முழு பலத்தோடு சத்தமா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் விழும்படி நீ என்னை தள்ளினார், ஆனால் கர்த்தரோ என்னை தாங்கி கொண்டார். நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்னை தாங்கி கொண்டார். மனிதர்கள் எதெல்லாம் நமக்கு தீமை அப்படின்னு செய்கிறாங்களோ அது எல்லாத்தையும் அப்படியே நன்மையாய் மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தினுடைய ராஜா முதற்கொண்டு அத்தனை பேரும் துரத்தி வந்தது தீமைக்கு அல்ல, முழுவதுமாய் எகிப்தியன் சங்கரிக்கப்படும்படியாய் கர்த்தரே அனுமதித்தார். உங்களுடைய வாழ்க்கையிலே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்ச பல பிரச்சனைகள் மறுபடியும் மறுபடியும் உங்களை துரத்திட்டே வரும்போது நீங்க கவலையே படாதீங்க. ஆண்டவர் முற்றிலும் அதை சங்காரம் பண்ணுவதற்கு கர்த்தர் நினைக்கிறார். கர்த்தர் அதை முற்றிலும் சங்காரம் பண்ண போறார். ஆமென். யாரெல்லாம் லவ், அந்த அன்பு என்கிறத அது யார் மேல வேணாலும் வச்சுக்கலாம். உலகத்தில் இருக்கிற மனிதனை குறித்து வேதம் சொல்கிறது, நாசியிலே சுவாசம் இருக்கிற மனிதனை நம்புவதை பார்க்கலும் கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். கர்த்தர் மேல் பற்றுதலாயிருப்பதே நலம். அதனால நீங்க எல்லாரிடத்துலையும் பழகுங்க, எல்லாரையுமே நேசிங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க, எல்லார் மேலையும் அன்பு செலுத்துங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், எல்லாமே என்ன அப்படிதான்னா ஒரு ஒரு அளவு தான், எல்லாமே ஒரு அளவு தான். ஆனால் அந்த அளவிற்கு மீறி நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ, யாரிடத்துல ரொம்ப நேரம் செலவு பண்ணுகிறீர்களோ அவர்களாலே நன்மை அல்ல, சில நேரத்தில் நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக தீமை தான் வரும். அது தலைவர்களாக இருக்கலாம், அது உங்களோட வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். ஆனால் இந்த லவ் நீங்கள் பாருங்கள், நீங்கள் இன்னைக்கு இப்போ நான் கேட்குற ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப டீப்பாக அந்த நகமும் சதையும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 10 வருஷத்துக்கு முன்னாடி நானும் இந்த மாதிரி ஒருத்தங்களும் ஒரு சிஸ்டரும் இல்லைன்னா ஒரு பிரதரும் நாங்கள் நகமும் சதையும் போல அவ்வளவு நேசமாக இருந்தோம் 10 இயர்ஸுக்கு முன்னாடி. ஆனால் இன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நீங்கள் அதே போல இப்போ இருக்கிறீங்களா? அதே போல இருக்கிறீங்களா? அதை மாதிரியே நான் 10 இயர்ஸாக நாங்கள் 2 பேரும் நகவும் சதையும் மாதிரியே இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்கிறோம். சொல்லவே முடியாது, யாருமே சொல்ல முடியாது. அது 1 வருஷம் நீடிக்கிறதா இல்லை ஒரு 6 மாதம் நீடிக்குதா அப்படின்னலாம் நமக்கு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, யாராக இருந்தாலும் எந்த மனிதர்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்று வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால் அவங்களிடத்துல பழகிறது, அவங்கள நேசிக்கிறது, அவர்களுக்கு உதவி செய்கிறது, அவர்களுடைய வாழ்க்கைக்குள்ளே என்டர்ஃபியர் ஆகிறது. இது எல்லாம் என்ன அப்படின்னா இவ்வளோதான். இப்படி ஒரு நேசத்தை உங்களுக்குள்ளே கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாராலையும் அதிகமாய் அவ்வளவு சீக்கிரமாய் காயப்படவே மாட்டீர்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த உலகம் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். அதனால் வேதம் சொல்லுகிறது, காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்போ அதிகாலை ஜெபம் ஏன் வேணும்? காலையில் எந்திரிச்ச உடனே ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருக்கிற உலகம், அன்னைக்கு இருக்கிற போராட்டம், அன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற சவால்கள் நமக்கு தெரியாது. அதனால் அதை ஜெயிக்கிறதற்கு காலைதோறும் அவர் என்ன அளிக்கிறார் அப்படின்னா கிருபையாய் நம்மத்திலே இறங்குகிறார். அதனால் டெய்லி இந்த உலகத்தில் வாழ்கிறதனுடைய ஞானத்தை
ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டும். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால், சில நல்லவர்களை விட்டு சில நேரங்களிலே பிசாசு நம்மளை பிரிப்பான், அதே நேரத்தில் மனிதர்களும் நம்மளை பிரிப்பார்கள். அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். சில நல்லவர்களோடு நம்ம இருக்கிற வரைக்கும் நல்லவர்களோட ரொம்ப டீப்பாக அப்படின்னு சொன்னால் அவங்களோட ரொம்ப 100% அவங்களே சார்ந்தல்ல. ஆனால் ஆண்டவர் நம்மை சுற்றி ஒரு நல்ல கூட்டத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். நல்ல பழக்க வழக்கம் உள்ளவங்க, நல்ல ப்ராட் மைண்ட் உள்ளவங்க, நல்ல ஜெபிக்கிறவங்க, இந்த மாதிரி சிலரையும் ஆண்டவர் நம்ம கூட சேர்க்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகளை அந்த இடத்துல அந்த உறவை ரொம்ப கவனமாக நீங்கள் பாதுகாக்கணும். ஏன் அப்படின்னா சீக்கிரமாக என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு நல்ல இடத்துல நீங்கள் போய் ஜாயின்ட் ஆகிட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு நல்ல மேனேஜருக்கு கீழே இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற நிறைய பேர் உங்களை எப்படியாவது அங்கேருந்து உங்களை பிரிக்கணும்னு முயற்சி எடுப்பாங்க. உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று பேசி, இல்லாததும் பொல்லாததும் பேசி, இல்லைன்னா உங்களை ரொம்ப மேன்மைப்படுத்தி, நீ ரொம்ப பெரிய ஆள், இன்னும் அடிமை மாதிரி நடத்துகிறாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை சொல்லி எப்படியாவது உங்களை அந்த இடத்துலேருந்து பிரிக்கணும்னு முயற்சி எடுப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் எப்பொழுதும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். என்ன அப்படின்னு சொன்னால், நல்லவர்களை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா பிரியக்கூடாது. அதே போல் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்றக்காக அதை நீங்கள் இழந்துடக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அதை பிடுங்குற வரைக்கும் தான் கூட இருப்பாங்க. அந்த போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது, அந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறது பிடிக்காது. அந்த காரியத்தை உங்களுடைய தலைவர்கள் இல்லைன்னா உங்களுடைய மேனேஜர், உங்களுடைய ஓனர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நாசுக்கா சொல்லி அவங்க உங்களை மட்டும் இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால் சில மனிதர்களுடைய ஆவி என்ன அப்படின்னா, எந்த இடத்துல நீங்கள் போய் நல்ல இடத்துல ஒட்டிக்கிங்களோ அந்த இடத்த விட்டு உங்களை வெளியே கொண்டு வரணும்னு உங்களை முயற்சி எடுப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஒரு நல்ல மனிதனோட, ஒரு நல்ல ஃபேமிலியோட, ஒரு நல்ல ஓனர்ஷிப்போட, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பாக ஆண்டவர் ஏற்படுத்தினாருன்னா அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுத்து அதில் ரொம்ப கவனமாக கொண்டு போயிடணும். அந்த இடத்த விட்டு வெளியே வரக்கூடாது. பாருங்கள், யூதாஸ் காரியோத்தை ஆண்டவரோடு இருக்கிற 12 சீடர்கள் இருக்காங்க பாருங்கள், அந்த கூட்டத்தை விட்டு முதல்ல பிரித்தாங்க. நீ அவங்களோட சேராத, நீ வெளியே வா, உனக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது, நாங்கள் உனக்கு நிறைய பணம் தருவோம். வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் தான் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு தோணுச்சு, ஐயோ நம்ம இருந்த இடம் நல்ல இடம், நம்ம அந்த இடத்த விட்டுட்டோமே, அந்த நபரை விட்டுட்டோமே, அதனால் இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுகிறாரு, ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிற ஸ்தானத்தில், ஆண்டவர் உங்களை கொண்டு போய் அமர பண்ணுற இடத்துல உங்களை அந்த இடத்துலேருந்து தூக்க, உங்களை அந்த இடத்துலேருந்து பிடுங்க, அந்த இடத்துல உங்களுடைய மனசை குலைக்க பிசாசு என்ன முயற்சி எடுத்தாலும் நான் ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டேன்னா அதற்கு செவி சாய்க்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுங்கள். ஆண்டவராக கொண்டு போட்டும், இல்லை அந்த நபராக சொல்லட்டும், அது வரைக்கும் பொறுத்துருங்க. கர்த்தர் உங்களை கிருபையாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஆமேன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தினுடைய 57வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு விசை சேர்ந்து வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தைக்காக நான் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து நான் ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே ஒரு நல்ல வார்த்தையை வைத்தார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு ஜெய மாதமாய் கர்த்தர் மாற்றி தரப்போகிறார். பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக,
பல நாட்களாக நீங்கள் எந்தெந்த காரியத்திலே ஜெயத்திற்காக போராடுகிறீர்களோ, எந்தெந்த காரியத்திலே ஒரு ஜெயத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களோ, கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் வாக்கு கொடுக்கிறார். அந்த காரியத்திலே நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் அதிலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஒருவேளை பலர் உங்களை பார்த்து சொல்லலாம், அந்த காரியத்தில் நீங்கள் ஜெயிக்க முடியாது, அந்த காரியத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் ஜெயிப்பீங்க, உங்களோட போராடுறவங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எத்தனை நாள் போராடினாலும் ஜெயிக்க முடியாது, அது ரொம்ப யாருமே ஜெயிச்சதே இல்லை. ஆனால் ஆண்டவர் இந்த மாதம் உங்களுடைய கரங்களை பிடித்து வாக்கு கொடுக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர் என்னை பழக்குவிக்கிறவர் மட்டுமல்ல, என்னை ஜெபிக்க வைக்கிறவர் மட்டுமல்ல, என்னை ஆயத்தப்படுத்துகிறவர் மட்டுமல்ல, எனக்கு ஜெயத்தை வாங்கி கொடுக்கிற ஒரு நல்ல தேவனாய் இருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பார்ப்பீர்களே ஆனால் நிறைய போட்டிகள் இருக்கிறது. கிரிக்கெட் போட்டி இருக்கிறது, ஃபுட்பால் போட்டி இருக்கிறது, கபடி அப்படின்றது இருக்கிறது. இப்படியே நிறைய போட்டிகள் இந்த உலகத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு போட்டிகளுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு கோச் ஒருத்தர் இருப்பாங்க. அப்படின்னா அந்த பிள்ளைகளை கூப்பிட்டு அவங்கள கிரவுண்டில் கூட்டிகிட்டு போய் காலையில் எழுப்பி விட்டு அவங்க விளையாடுறத ரொம்ப கவனமாக கவனித்து, நீ விளையாடுறதுல இப்படி தப்பு இருக்குது, இதை நீ பண்ணாத, நீ இந்த மாதிரி பண்ணு, அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு அந்த கோச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ட்ரைனிங் கொடுத்து தன்னிடத்திலே வருகிற ஒரு போட்டிக்காக ஆயத்தமாக இருக்கிற அந்த நபர்களை ரொம்ப அதிகமாய் மோட்டிவேட் பண்ணுவார். அவர்கள் ஜெயிக்கக்கூடிய சகல காரியத்தையும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு டியூஷன் மாஸ்டர் எப்படி அதெல்லாத்தையும், இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும், இந்த கொஸ்டின் எக்ஸாமுக்கு வரும், நீ இதை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லுறது போல எல்லா இடத்துலையும் போட்டிக்காக ஆயத்தம் பண்ணுகிறதுக்கு வச்சிருக்கிற கோச் அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. ஆனால் கற்றுக் கொடுத்துட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால், எப்பா நான் சொல்லித்தர வேண்டியதெல்லாம் சொல்லி தந்தேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்தேன், உங்களை எவ்வளோ தூரம் ட்ரெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் நான் உன்னை ட்ரெயின் பண்ணேன். ஆனால் ஒன்று, ஜெயத்தை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியாது சொல்லுங்களேன், ஜெயத்தை மட்டும் என்னால் வாங்கி தர முடியாதுப்பா. ஜெயம் என்ன சார்ந்தது கிடையாது. நீ நல்லா விளையாடு, நீ நல்லா விளையாடுன அப்படின்னு சொன்னால் உனக்கு ஜெயம் வரும். ஆனால் நான் நம்புகிறேன், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற கோச்சை போல் அல்ல. உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு ட்ரைனிங் மட்டும்தான் கொடுக்க தெரியும். உலகத்தில் இருக்கிற மனிதர்களுக்கு இப்படி பிரச்சனை வரும், இப்படி சமாளி அப்படின்னு சொல்லித்தரதான் முடியும். ஆனால் நான் ஆராதிக்கிற தேவனை குறித்து வேதம் சொல்லுகிறது, குதிரையை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படுத்துகிறவரும் அவர்தான், ஜெயத்தை கொடுக்கிறவரும் அவர்தான். ஆயத்தப்படுத்துகிறவரும் அவர்தான், ஜெயத்தை கொடுத்துகிறவரும் அவர்தான். இத்தனை நாள் கர்த்தர் உங்களை பழக்குவித்திருப்பீரானால், இத்தனை நாட்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு லீடரை போல இருந்து இந்த யுத்தத்தை பொறுத்துக்கொள், இந்த யுத்தத்திலே இதை கற்றுக்கொள் என்று ஆண்டவர் உங்களை வழிநடத்தி இருப்பீரே. ஆனால் இந்த மாதம் உங்களுடைய கரங்களை பிடித்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. அந்த காரியத்திலே ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் உண்டு. நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிற அந்த காரியத்திலே ஆண்டவர் ஒரு ஜெயத்தை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் மகனுடைய விஷயத்திலே நான் ஒரு ஜெயத்தை உனக்கு தருவேன், உன் மகளுடைய விஷயத்திலே நான் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் இந்த மாதம் உன்னை ஜெயிக்க பண்ணுவேன். வேலை ஸ்தலத்திலே நீங்கள் அநேகம் பேர் ஜெயிக்க போகிறீர்கள். நீங்கள் குடியிருக்கிற இடத்திலே அநேகம் பேர் ஜெயிக்க போகிறீர்கள். கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் தோற்று போன நாட்கள் நிச்சயமாய் மாறும். வெகு சீக்கிரத்திலே மாற போகிறது. உங்களை ஜெயிக்க பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, 10th 10ஆம் வகுப்பு வரை தான் நான் ஸ்கூலில் 10th வரைக்கும் தான் நான் படித்தேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் தீராத
தீராத ஆசை, ரொம்ப பிடிச்சது அப்படின்னா அந்த சின்ன வயசுலேயே என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு பிடிக்குமோ இல்லையோ, ஸோ ஒரு நாளாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லாரை விட ஒரு ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்து அப்படியே ஒரு கைத்தட்டுதல் வாங்கி நல்லா படிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுவும் இந்த ஸ்கூலில் ஃபஸ்ட்டு எடுக்கிற அந்த பொண்ணு அந்த பையனை டீச்சர்ஸ் நடத்துகிற விதத்தை பார்த்தா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சார் இந்த மாதிரி நமக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்காதா, இந்த மாதிரி டீச்சர் நம்மளை கூப்பிட மாட்டாங்களா? அந்த ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற அந்த பொண்ணையும் அந்த பையனையும் தான் முன்னாடி உட்கார வைப்பாங்க, டீச்சருடைய டைரியை கையில் கொடுப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுன்னு சொல்லுவாங்க. நான் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும், போர்டில் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னு போர்டில் பேர் எழுதி போடு அப்படின்னு அவங்க கையில் தான் சாக் பீஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது ஒரு தீராத ஆசை என்ன அப்படின்னா, ஒரு நாளாவது அந்த ஆன்சர் சீட்டில் அந்த ரெட்டில் ஒரு ரவுண்டு போட்டு கீழே 100ன்னு போட்டு மேலே 100ன்னு ஆசைப்படுறதில்ல, சரி ஒரு 90 அப்படின்றதெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு நாள் நான் வேணா ரெட்டிங்கில் போடலாமே தவிர, ஆனால் ஒரு நாள் கூட ஸ்கூல் லைஃப்பில் அது எனக்கு ரொம்ப கனவாகவே இருந்துச்சு. ஒரு நாளும் அப்படிப்பட்ட நம்பரை வாங்கினது, சிங்கிள் டிஜிட் தான் நிறைய வாங்கியிருக்குமே தவிர நம்ம டபுள் டிஜிட் வாங்கினதே இல்லை. அப்புறம் எங்கே ட்ரிபிள் டிஜிட்டல் வாங்கிறது முடியாது. ஆனால் ஒன்று, ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாறி அவருடைய சமூகத்திலே ஜெபித்து அவருடைய பாதத்திலே உட்கார்ந்ததற்கு பிற்பாடு ஆண்டவர் எனக்கு கொடுத்த முதல் பரிசு என்ன அப்படின்னா, என்னுடைய பைபிள் காலேஜ் படிக்கும்போது எனக்கு கொடுக்குற அத்தனை ஆன்சர் சீட்லையும் நிறைய நம்பரு 3 டிஜிட்டு இல்லைன்னா 80 90 அந்த மாதிரி அதை பார்த்தேன். அப்போ அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்போது ஏன் அப்படின்னு சொன்னால், சில காரியத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப தோற்று போயிருக்கலாம், உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கலாம். சிலர் ஜெயிக்கிறதை பார்க்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம், ஐயோ இவர்களெல்லாம் ஜெயிக்கிறாங்களே, எப்படி இவங்க ஜெயிக்கிறாங்க, இவங்களுக்கு யார் சொல்லி கொடுக்குறா, இவங்க ரொம்ப திறமசாலிகளை போல இருப்பாங்க போல தெரியுது, இவங்க ஒரு பெரிய படிப்பாளிகளை போல இருப்பாங்க தெரியுது. ஆனால் ஜெயத்திற்கும் எனக்கும் ரொம்ப தூரம், கஷ்டத்திற்கும் எனக்கும் பக்கம், உருவாக்குதலுக்கும் எனக்கும் பக்கம். ஆனா ஜெயத்திற்கும் எனக்கும் ரொம்ப தூரம். எனக்கு ஜெயமே கிடைக்காது போல தெரியுது, நான் ஜெயத்தை பார்க்கவே முடியாது போல அப்படின்னு உங்களுடைய இருதயம், யாரோ ஒருத்தருடைய இருதயம் ஏங்குமானால், ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு ஊழியக்காரனை உங்களுக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஒரு நாள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற டெஸ்ட்ல எல்லாம் நீங்கள் ஜெயிக்கப்பட்டு நீங்கள் ஜெயித்தவர்களாய் நிற்பீர்கள். கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக உங்களை ஜெயிக்கிறவர்களாய் நிச்சயமாய் நிற்க பண்ணுவார். இன்றைக்கு இருக்கிற நிலைமை அல்ல, இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை அல்ல. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒரு நாள் உன்னையும் அந்த இடத்திலே நிறுத்துவேன், உன்னையும் அந்த இடத்துல நிறுத்துவேன், உன்னையும் அந்த சொந்தக்காரர்களுக்கு முன்பாக உங்களையும் நான் நிறுத்துவேன், சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவேன். அன்றைக்கு தோற்றவர்களாய் அல்ல, ஜெயித்த ஜெய கோப்பையோடு கூட நீங்கள் அவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிற்பீர்கள். நம்புறவங்க கைகளை மேலே தட்டி மேலே தட்டி மேலே தட்டி முழு பலத்தோட நான் நம்புறேன், இந்த மாதம் எனக்கு ஜெயம் கொடுக்கிற மாதம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற மாதம், சத்துருவை ஜெயிக்கிற மாதம், கடன் பிரச்சனையை ஜெயிக்கிற மாதம், அவமானத்தை ஜெயிக்கிற மாதம், எனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தை ஜெயிக்கிற மாதம், மன உளைச்சல்களை ஜெயிக்கிற மாதம். ஹல்லேலூயா. ஸோ எனக்கு ஒரு நல்ல கோச்சர் ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார், எனக்கு சொல்லி கொடுக்கிற ஒரு நல்ல ஆசிரியர் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னு சொன்னா, எனக்கு சொல்லி கொடுக்கிறவர் மட்டுமல்ல, என்னை பழக்க வைக்கிறவர் மட்டுமல்ல, அவரே எனக்கு ஜெயத்தையும் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன். நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், இன்றைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்கவே பார்க்காதீங்க, இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்கவே பார்க்காதீங்க. கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் எழும்பி நிற்கிறார். கர்த்தர் வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய நன்மையை வர்ஷிக்க பண்ணுகிறார். இந்த வருஷத்தினுடைய இந்த நடு மத்தியாயத்திலே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும், அற்புதம் நடக்கும். கர்த்தர் என்னை
ஜெயிக்க பண்ணுகிற ஒரு தேவனாகிய கர்த்தர். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த ஜெயம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த ஜெயம் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு விதத்தில் எங்கேயோ ஒரு விதத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் ரொம்ப அற்பமாக நீங்கள் நினச்சிடக்கூடாது. இல்லைன்னா எல்லா வசனத்தையும் நீங்கள் சில வசனங்களை நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது மாதிரி இந்த வசனத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. இந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கணும், இந்த வசனத்தை நீங்கள் நேசிக்கணும், இந்த வசனம் எனக்கு நடக்கணும்னு நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜெயமும் மனிதனுடைய வாழ்க்கையும் ரொம்ப ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்கிறது. நல்லா கவனிச்சுக்குங்க. நான் என்னுடைய வாழ்க்கை இதுக்கு ஒரு பெரிய உதாரணமாய் நான் எடுத்துக்கொள்கிறேன். என்னுடைய வாழ்க்கையிலே என்னுடைய 41 வயது, இந்த 42 வயதில் 2 பார்ட்டாக பிரிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு பார்ட்டு ஜெயமில்லாத ஒரு பென்ஸ், இன்னொரு வாழ்க்கை ஜெயிக்கிற கர்த்தர் கூட இருந்து ஜெயிக்க பண்ணின ஒரு தேவனோடு இருக்கிற ஒரு பென்ஸ் அப்படின்னு 2ஆக பிரிச்சிடலாம். ஜெயமில்லாத வாழ்க்கை ஒன்று, ஜெயத்தை கண்களால் பார்த்தவன் அப்படின்னா உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அப்படின்றது ஒரு வாழ்க்கை. இன்னொரு வாழ்க்கை அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஒரு வாழ்க்கை கண்ணீரோடு விதைக்கிறான் அப்படின்ற வாழ்க்கை, இன்னொரு வாழ்க்கை நான் கம்பீரத்தோடு நான் அறுக்கிறேன். அப்போ ஆண்டவர் இந்த 42 வயதுக்குள்ள இந்த 2 காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே பார்க்க வைத்தார். ஆனால் நான் ஜெயிக்காத போது, நான் தோற்று போன போது, நான் ஒரு ஜெயமும் இல்லாத போது எனக்கு இருந்த உடல் நிலம், எனக்கு இருந்த மன வலிமை, எனக்கு இருந்த சூழ்நிலைகள், எனக்கு இருந்த சந்தோஷத்திற்கும் அதே நேரத்தில் கர்த்தர் பல இடங்களிலே என்னை ஜெயிக்க பண்ணினதற்கு பிற்பாடு இருந்த மனநிலைமைக்கும் உண்மையிலே சொல்கிறேன், ஏணி வச்சா கூட எட்டாது. ஆண்டவரே, என்னுடைய கண்களில் நான் ஒரு ஜெயத்தையாவது நான் பார்க்கணும். இது உங்கள் வார்த்தை, அதனால இது பொய் உரையாதுன்னு எனக்கு தெரியும். ஆண்டவரே, என்னை ஜெயிக்கிறவனாய் நிற்க பண்ணணும். நீங்கள் இதற்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, இந்த வார்த்தைக்காக நீங்கள் அதிகமாக நீங்கள் ஜெபிப்பீர்களே, ஆனால் நிச்சயமாய் சொல்லுகிறேன், இந்த வார்த்தை தரையிலே விழாது. ஆண்டவர் இந்த வார்த்தையின்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நமக்கு கர்த்தர் செய்வாராக. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோம். ஒரு 3 காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாம். நம்ம அப்போஸ்தலர் நடபடிகள் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாமே. 4ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை வாசிக்க போகிறோம். 4ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் என்றும் பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடினால் எதிர் பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பேதுருவும் யோவானும் பேசுகிற பேதமை உள்ளவர்கள் என்றும் அறிந்திருந்தபடினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்பர் 1, முதலாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையை ஜெயிக்க பண்ணுகிறவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்களா? ஆனால் இந்த ஜெயம் என்கிற ஒன்று உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. பேதுருவும் யோவானும் ஆண்டவருடைய சீடர்கள் இருந்தார்கள். இந்த 12 சீடர்களில் இந்த 11 பேர் ஆண்டவரோட நடந்து ஆண்டவருடைய ஊழியத்திற்காய் கடந்து போய், ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்தை விட்டு எடுத்து கொள்ளப்பட்டு அவர் மரிக்கும் போது அவருடைய மரணத்தை பார்த்து, அவருடைய சிலுவையை
பார்த்து இவர்கள் எல்லாருமே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ரொம்ப பின்தங்கினவர்களாக இருந்தார்கள். இவங்க நேரடியாக ஒரு பிசாசை அவங்க துரத்தல, நேரடியாக பல இடங்களில் போய் அவங்க பிரசங்கம் பண்ணலை. அவர்களிடத்தில் வந்த பிசாசு பிடிச்சவங்களையும் கூட ஆண்டவரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர்களுக்குள்ளே தைரியம் இல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து போனதுக்கு பிற்பாடு இந்த தேவனுடைய சீடர்கள் அவர்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஜெயத்தின் நிமித்தம் பல இடங்களிலே அவர்கள் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆனால் அவங்க பிரசங்கம் பண்ணும்போது சுற்றி இருக்கிறவர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவில்லாதவர்கள் என்றும் பேதமையானவர்கள் என்றும் அறிந்தபடினால் ஆச்சரியப்பட்டு. ஆமேன் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஜெயிக்கிற ஒரு மனிதர் அப்படின்னா நீங்க ஏன் ஜெயிக்கணும்? நீங்க கண்டிப்பாக நீங்க ஜெயிக்கணும். உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் மத்தியில் ஜெயிக்கணும். ஒரு வாலிப தம்பி நீ ஜெயிக்கணும், ஒரு வாலிப தங்கச்சி நீ ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்காம இடையில விட்டுட்டு வருவதற்காக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவராலே அழைக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அந்நிய தேசத்திலே அடிமையாய் போன யோசேப்பு அந்த இடத்துல பாவம் வந்த போதிலும் அவன் ஜெயித்தான் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த ஜெயிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம், நம்ம ஜெயிச்சாலே நமக்கு என்ன வரும்னா, எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுகிறதற்கு ஒரு தைரியம் வரும், நிற்கிறதற்கு ஒரு தைரியம் வரும், திருமண வீடுகளுக்கு போகும்போது ஒரு தைரியம் வரும், சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஒரு தைரியம் வரும். ஆனால் ஜெயமில்லாத மனுஷனுக்கு என்ன வராது அப்படின்னு சொன்னால், மற்றவங்க முன்னாடி நிற்பதற்கும் பேசுவதற்கும் தைரியமே இருக்காது. நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களை தைரியப்படுத்த போகிறார். ஆண்டவர் உங்களை நிச்சயம் தைரியப்படுத்த போகிறார். நீங்கள் ஒளிந்து ஒளிந்து போவது இல்லை. நீங்கள் மறைந்து மறைந்து வாழ போகிறது இல்லை. நீங்கள் தைரியமாய் எழும்பி நிற்கிற ஒரு நாள் வரும். தைரியமாய் உங்களுடைய சுற்றி இருக்கிற ஜனங்களோட பேசுகிற ஒரு நாளை ஆண்டவர் சீக்கிரமாய் வைக்க போறார். ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை எப்படி நிற்க பண்ணுவாருன்னா, நீங்களும் ஒரு தைரியசாலியாய் நிற்க போகிறீர்கள். நீங்களும் தைரியமாய் நிற்க போகிறீர்கள். உங்களை பிள்ளைகளை குறித்து நீங்கள் தைரியமாய் பேச போகிறீர்கள். உங்கள் குடும்பத்தை குறித்து நீங்கள் தைரியமாய் பேச போகிறீர்கள். கர்த்தர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை அல்ல, பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கர்த்தர் நம் அத்தனை பேருக்கும் கிருபையாய் கட்டளையிடுவாராக. ஒருவேளை நீங்கள் பயந்து பயந்து போகலாம், பாஸ்டர் நான் அப்படிதான் இருக்கிறேன், ஏன்னா எனக்கு ஜெயத்தை பார்க்கல, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஜெயிச்சிட்டாங்க, ஆனால் என்னால் ஜெயிக்காதனால யாரிடத்துலையும் தைரியமாய் பேசக்கூடிய பலன் என்னிடத்துல இல்லை. நான் ஒதுங்கி ஒதுங்கி நான் போகிறேன், என்னை நான் ஒதுக்கிக்கிறேன், நான் அந்த இடத்துல இல்லை, நான் குடும்ப வாழ்க்கையில் நான் ஜெயிக்கலை, நான் என்னுடைய வேலையில் நான் ஜெயிக்கவே இல்லை, என்னுடைய அனுதின வாழ்க்கையில் நான் ஜெயிக்கவே இல்லை, இதனால் நான் தைரியத்தை ரொம்ப இழந்திருக்கிறேன். ஆனால் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இந்த மாதம் உங்களை தைரியப்படுத்துகிற இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். எல்லாரும் என்ன ஜெபிக்க போறோம்னா, எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இன்னையிலிருந்து உங்களுடைய ஜெபம் எப்படியா மாறணும் அப்படின்னு சொன்னா, எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது நான் என்ன பண்ணணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஜெயிக்கணும் அப்படின்றவங்க நிறைய தியாகம் பண்ணணும், நிறைய விட்டு கொடுக்கணும். சும்மா இருக்கிறவங்கள ஜெயம் தேடி வராது, அமைதியாக இருக்கிறவங்கள ஜெயம் தேடி வராது, தரிசனம் இல்லாதவர்களை ஜெயம் தேடி வராது. நீங்கள் ஒரு இடத்துல ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த இடத்துல எல்லாரை விட பாடுபடணும். 10 பேருக்கு முன்னாடி நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த 10 பேரை விட நீங்கள் வேகமாக இருக்கணும். அந்த 10 பேரை விட உங்களுக்கு கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கணும். அந்த 10 பேரை காட்டிலும் நீங்கள் சோர்ந்து போகாதவர்களாக இருக்கணும். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற தொழிலில் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேலையில் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கணும். ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுத்தாரு,
எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் உங்களை ஜெயிக்க பண்ணுகிறதற்கு என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஒரு நாள் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் இதே திருச்சபையிலே வந்து நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள். தைரியத்தோட சாட்சி சொல்லுவீர்கள். நீங்கள் ஜெயித்தவர்களாய் சாட்சி சொல்லுவீர்கள். கர்த்தர் உங்களுடைய தலையின் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை வைக்கிறதை நிச்சயம் நீங்கள் உணருவீர்கள். இன்னையிலிருந்து ஒரு ஆசை உங்களுக்குள்ள வரட்டும், உங்களுக்குள்ள ஒரு வெற்றி வரட்டும். நான் ஜெயிக்கணும், இந்த ஃபீல்டில் யாரும் செய்யாததை நீங்க செய்யணும். இந்த வயசுல யாரும் செய்யாததை நீங்க செய்யணும். உங்க வயசுல யாருமே அடையாத அந்த டார்கெட்டை கர்த்தர் உங்க மூலமாய் அடைவதற்கு பலன் தருவார். ஆமேன். உங்களை போல இப்படி இருக்கிறவங்க இந்த காரியத்தை செய்யவே முடியாதுன்ற அளவிற்கு பல பேர் ஆச்சரியப்படுற அளவிற்கு கர்த்தர் உங்களை ஜெயிக்க பண்ணுவாராக. என் தேவன் தான் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். நம் தேவன் பெரிய தேவன். அவர் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். சத்துரு எவ்வளவு தோல்வியை கொண்டு வந்து தந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ இதை பார்த்து கொஞ்சம் கூட ஐயப்படாதே, இதை பார்த்து கொஞ்சம் கூட நீ சோர்ந்து போகாதே. என் ஜெயத்தை தடுக்குவதற்கு சத்துரு இதே போல ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டான், இனி நான் ஜெயிக்கவே முடியாது என்கிற அந்த மனப்பான்மையை எடுத்து போட்டு விடுங்கள். கர்த்தர் இன்றைக்கு கரத்தை பிடித்து வாக்கு கொடுக்கிறார், நான் உன்னை கிறிஸ்துவுக்குள் எல்லா இடங்களிலேயும் எங்களை ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர். கரங்களை தட்டும் போதே ஜபத்தோடு நான் ஜெயிக்கணும், ஆண்டவர் என்னை ஜெயிக்க பண்ணுகிறவர். சத்துருவை ஜெயிக்கணும், அந்த பாவத்தை நான் ஜெயிக்கணும், அந்த அசுத்தத்தை நான் ஜெயிக்கணும், அந்த அடிமைத்தனத்தை நான் ஜெயிக்கணும், அந்த பொல்லாத பழக்கத்தை நான் ஜெயிக்கணும். இப்பொழுது பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஆவியானுடைய மகிமை ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் வந்து இறங்கி தகப்பனே கட்டளையிடுவீராக. அல்லேலூயா.